நம் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் துன்பங்களை எதிர்த்து போராட அவரே நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். புனித பவுலடியார் கூறியது போல பிலிப்பியருக்கு எழுதிய நூல் அதிகாரம் 4 வார்த்தை 11 அவர் அருளும் ஆற்றலால் என் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் தாண்டி செல்வேன் என்று கூறுகிறார். அவன் பார்ந்தவர்களை அவருடைய ஆற்றலுக்காக ஜெபிப்போம், அவருடைய வல்லமைக்காக ஜெபிப்போம். நமது வாழ்வு வெள்ளமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இதோ நமது தேவைகளை நிறைவேற்றுபவர், நமக்கு விண்ணிலிருந்து அருளையும் ஆசிரியம் பொழிகின்றவர் இது நம்மோடு பேச வந்திருக்கின்றார், நம்மோடு உறவாட வந்திருக்கின்றார். உன் வாழ்வில் துன்பங்கள் இருக்கின்றதா, கஷ்டங்கள் இருக்கின்றதா, நீ அமைதியாக இரு, நான் உனக்காக போராடுவேன் என்று விடுதலை பயண நூல் அதிகாரம் 14 வார்த்தை 14 ஆண்டவர் கூறுகிறார். நமக்காக போராடுபவர், நம்மை மீட்பவர், நம் பாவங்களை மன்னிப்பவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் செய்யும் தொழில்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இதோ நம்மை கைவிடாமல் வழிநடத்துகின்ற ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நமது கண்கள் அவரை நோக்கி இருக்க வேண்டும், நாம் கூக்குரலிட்டு ஜெபிக்க வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 14 Thank you.